பக்திக்கு வித்தாகி பரம்பொருளுக்கெல்லாம் சொத்தாகி நம் உள்ளத்திலெல்லாம் வீற்றிருந்து காத்தருளும் சர்வ சேத்ராதிபதி ஷடாட்சர சண்முகப் பெருமானுடைய பெரிய அற்புத அருளும் பாம்பன் குமர குருதாச சுவாமிகளுடைய அற்புத குருவருளும் ஒன்று குமிழ்ந்து ஒவ்வொருவருக்கும் கிடைக்க பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பக்த கோடிகளுக்கெல்லாம் எல்லா வளமும் நலமும் மகிழ்வும் என்றும் நிலைத்தே இருக்கட்டும். வணக்கம். எப்பொழுதும் போல நம் ரவி தமிழ்வாணன் ஐயா அவர் தான் மணிமேகலை பிரச்சுரத்தினுடைய நிர்வாக இயக்குனர். அவர் வருகை புரிந்திருக்கார். நான் பல வாரங்களாக சொல்வது போலதான் அவருக்கு அறிமுகம் தேவையில்லை, எல்லோரும் தெரிந்தவர் தான். ஐயா, நீங்கள் புத்தகவேந்தர் சுவாமிகளுக்கு வணக்கம், நேயர்களுக்கு வணக்கம். சுவாமிகளுடன் இணைந்து நான் பயணிப்பது எனக்கு கிடைத்த பெரும் பேராக நினைக்கிறேன். காரணம், மக்களுக்கு நன்மை செய்கின்ற, துன்பங்களை விளக்குகின்ற, நல்ல ஆலோசனைகளை தருகின்ற அற்புதமான பணியை அவர்கள் செய்யும் பொழுது நானும் உடனிருந்து செய்வதிலே, ஒத்தாசையாக இருப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். அற்புதம் ஐயா. ஐயா, அப்படியே சென்ற வாரத்துக்கு முந்தின வாரம் ஒரு கேள்வி கேட்டோம். ஆனால் சென்ற வாரம் வாய்ப்பே இல்லாமல் போயிடுச்சு. அதை இந்த வாரம் முதல்ல கேட்டிங்கன்னா நடுவில் பேசிடலாம். அவசியம். அதுதான் ஐயா, வேற ஒன்றும் இல்லை. சுவாமிகள், ஒரு சில குடும்பங்களில் கணவனுக்கோ மனைவிக்கோ அல்லது பிள்ளைகளுக்கோ ஒரு பிரச்சனை போனால் இன்னொரு பிரச்சனை வருவதும், ஒரு நோய் போனால் இன்னொரு நோய் வருவதும் எதனால் ஏற்படுகிறது? அப்படி ஏற்படாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் கேட்டிருந்தேன். இது இந்த போன வாரத்துக்கு முந்தின வாரம் கேட்டிருந்தேன். அதை கொஞ்சம் ஆரம்பத்தில் சொல்ல ஆரம்பிச்சிங்க. ஆனால் போன வாரம் முழுக்க நேர்கள் நிறைஞ்சு போயிட்டதுனால பேச வாய்ப்பு இல்லை. இன்னைக்கு நீங்கள் சொல்லணும்னு கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக ஐயா. இந்த வாரமும் எப்படின்னு தெரியல, முடிந்தவரை சொல்லுவோம். ஏன்னா சொல்கிறதுக்கு முன்னாடியே ஒரு பக்தர் வந்துட்டார் ஐயா, பார்த்துருவோம். ஹலோ ஹலோ அம்மா, சொல்லுங்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? அப்பா வணக்கம்ப்பா. வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? நாங்க திருப்பூர் மாவட்டம் அவினாசி பக்கத்துல சாவக்கட்டுப்பாளையங்கிற ஊர்ல இருந்து பேசுறேங்க. யாருக்கா கேட்க போறடா கண்ணா? அப்பா, எங்க பொண்ணுக்கு தாங்கப்பா. அப்பா, அவரு எங்க வீட்டுக்காரரு வேள்விக்கு வந்தாருங்கப்பா. சரிம்மா. அப்புறம் அந்த நெய் தேங்காய் எங்க பொண்ணு காய் நிரப்பி இப்ப அந்த இது சாப்பிட்டுக்கிட்டு இருக்குதுங்கப்பா. சரிம்மா. குழந்தைக்கு எங்க மருமகனும் எங்க பொண்ணும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்கப்பா. சரிம்மா. குழந்தைக்குங்கப்பா. அப்புறங்கப்பா, நான் விக்ரமாயா வாங்கியிருக்கிறேன்ப்பா, குழந்தைக்கு பேரன் வாங்கியிருக்கிறேங்கப்பா, எங்க பொண்ணுக்கு ஒண்ணு வாங்கி கொடுத்துருக்கிறேங்கப்பா. அப்புறங்கப்பா, எங்க தங்கச்சிக்கு பக்கத்தை கொடுத்துருக்கிறேங்கப்பா. சரிடா கண்ணு. நானும் வாங்கியிருக்கிறேங்கப்பா. எங்க பொண்ணுக்கு வேண்டிதாங்கப்பா, ஒண்ணு குழந்தைக்கு வேண்டிதாங்கப்பா. எங்க மருமக மாசமா இருக்குதுங்கப்பா. அதுக்கு தேங்காய் சாப்பிட்டு மருமக 2 பேர்ல மருமகளுக்கு நின்றுடுச்சா? ஆமாங்கப்பா. சரி. மகளோட கணவர் சாப்பிடுறாரா? 2 பேரும் சாப்பிடுறாங்கப்பா. அது மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. எப்படிங்கப்பா? இல்ல, அவங்க கணவர், உங்க மகளுடைய கணவர் சாப்பிடுவாரான்றது ஒரு சந்தேகம் டக்குன்னு எனக்கு தோணுச்சு, அதனால சொல்றேன். இல்லைங்கப்பா, 2 பேரும் தான் வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு தாங்கப்பா இருக்கிறாங்க. சாப்பிட்டா இப்பமா சாட்சியா மருமகளுக்கு நிக்கும் போது மகளுக்கு நிக்காதா? நின்றுடா கண்ணு. சரிங்கப்பா. அப்புறம் எங்க மகனுக்கு கல்யாணத்துக்கு அங்க புஸ்தகம் வச்சு இந்த ஜாதகம் வச்சுதாங்கப்பா கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆன உடனே குழந்தை நின்று ஜாதக சமர்ப்பணத்துல ஜாதகம் வச்சீங்களா? ஆமாங்கப்பா. சரிம்மா, சரிம்மா, சரிம்மா. இப்ப கூட வேள்விக்கு வந்துட்டு வந்தாருங்கப்பா. சரி, சரிம்மா, சரி. அந்த இது நீங்க பின்னூறு அந்த காயின் எல்லாம் வாங்கிட்டு வந்தாருங்கப்பா. வெரி குட்மா, வெரி குட்மா. மூலிகை அதுல இருந்து தான் பாத்தீங்களா? ஆமாங்கப்பா, இருந்ததுங்க. பத்திரமா வைங்கம்மா, பத்திரமா வைங்க. அப்புறம் எனக்கு உடம்பு சரியில்லாத போயிருச்சுங்கப்பா. இப்ப கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டு எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குதுங்கப்பா. என்ன ஆச்சுமா? என்ன உடம்புக்கு? எனக்கு தலைக்கு தண்ணி ஊற்றி இருந்திருந்தா அப்படி நீர் போர்த்த மாதிரி இருந்து வாய் கொஞ்சம் இதாயிருச்சுங்கப்பா. சரி. அதிகமா மாதவிடாய் போயிட்டே இருந்தா? இல்லைங்கப்பா, இப்ப நான் நின்றுச்சிங்கப்பா. அது 6 மாசத்துக்கு ஒரு டைம் தாங்கப்பா போகிறேன். சரி, சரி, சரி. எனக்கு 48-50 வயசுக்குள்ள ஆகுதுங்கப்பா. அதனால இப்ப 6 மாசம் ஒரு டைம் தாங்கப்பா போனேன். அதனால இப்ப எனக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சுங்கப்பா. உடம்புல சரியானபடி தூக்கம் வர மாட்டேங்குதுங்கப்பா. அதுதாங்கப்பா. அப்புறம் என் பொண்ணுக்கு வேண்டிதாங்கப்பா முதல்ல கேக்குறதுங்கப்பா. என்னம்மா?
எங்க பொண்ணுக்கு தாங்கப்பா அந்த கேட்கறதுக்கே முதல்ல அதுதாங்கப்பா. இல்லைம்மா, குழந்தை பொண்ணுக்கு நின்றுடம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெய் தேங்காய கரெக்டாக சாப்பிட்டாங்கம்மா, மருமகளுக்கு நின்றுடுச்சு இல்லையா? ஆமாங்கப்பா. நெய் தேங்காய் மருமகளுக்கெல்லாம் நெய் தேங்காய் கொடுக்கலைங்கப்பா. உங்களோட இதுல ஆசீர்வாதம் அந்த வச்சுட்டு வாங்கிட்டு வந்து இது ஜாதகம் வச்சுட்டு வந்த உடனே கல்யாணம் ஆயிடுச்சுங்கப்பா. கல்யாணம் ஜாதக சமர்ப்பணம் எத்தனை கல்யாணங்கள், எத்தனை குழந்தை பேரு, எவ்வளவு பேரு கடன் அடைச்சாங்க. ஜாதக சமர்ப்பணம் பெரிய விஷயம்மா. சரிங்கப்பா சரிங்கப்பா. அதுவும் பெட்டகத்துல வச்சிங்களா? கந்தர்வ பெட்டகம். அது இன்னும் விசேஷம். அது எவ்வளவு பேர் கேக்குறாங்க. எனக்கு இன்னொரு முறை எடுக்கிறதுக்கு யோசனையா இருக்கு. யோசிச்சுட்டு இருக்கிறேன்டாங்கன்னு. சரிங்கப்பா. சரி, ஒண்ணும் இல்ல, ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லைம்மா. சரிங்கப்பா. இது டெய்லி வந்து சரிங்கப்பா. சாரஸ்வாதி அரிஷ்டம்னு ஒரு டானிக் இருக்கு. சரிங்கப்பா. அந்த டானிக் நைட்டு மட்டும் 5 மூடி 10 மூடி தண்ணி கலந்து சாப்பிடுமா, தூக்கம் நல்லா இருக்கும். சரிங்கப்பா. உடனே எதிர்பார்க்காத, நீ பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, அது எதுவுமே பெருசா பாதிக்காது. சரிங்கப்பா. சரியா போயிடும் கண்ணு. சரிங்கப்பா. என் குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. தீர்க்க சுமங்கலியா தீர்காயசா நல்பலமா நல்லா இருங்கம்மா. சரிங்க. நல்லதுரா கண்ணு. ஹலோ ஹலோ சொல்லுங்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்கம்மா? சாமிஜி வணக்கம். சாமிஜி வணக்கம்மா. சென்னையில இருந்து பேசுறேன் சாமிஜி. யாருக்கா கேட்க போறீங்கம்மா? நான் பையனுக்காக கேட்கணும். பையனோட பேரும் வயதும் சொல்லுங்கம்மா. 42 வயசு ஆகுது சாமிஜி. முடிஞ்சிருச்சு. இப்ப 43 ஸ்டார்டிங். சரிம்மா. கல்யாணம் பண்ணிட்டீங்களா? கல்யாணம் ஆயிடுச்சு சாமி. அவங்க மனைவி விட்டுட்டு போயிட்டாங்க. இருக்கு. அது அடுத்த கேள்வி அதான் நான் கேட்க போறேன். 2 பேரும் ஒண்ணா இருக்காங்களான்னு. இல்லைங்க சாமிஜி. சரி. அந்த பொண்ணு 5ஆம் மாசம் போனது திருப்பி வரவே இல்லை சாமி. அது சரி சரி சரி. தொழிலும் சரியில்லை சாமி அவனுக்கு. இல்லம்மா, வருமான குறைச்சல், கடன், வரவுக்கு மீறிய செலவு, எதுல போனாலும் தடை தடங்கள், வாழ்க்கை சரியில்லாமை, போலீஸ் பிரச்சனை, வழக்கு, இதெல்லாம் கொடுத்துருண்டா கண்ணு. இது வந்து கொஞ்சம் பெரிய விஷயம் இருக்கு. அதாவது இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கோர கத்திரு சாபம்னு பேரு. இது ஒரு வாழ்க்கை இல்லை, இன்னொரு கல்யாணம் பண்ணாலும் நிலைக்காது. அவர் எத்தனை தொழில் செய்தாலும் முன்னேற முடியாது, எந்த வேலைக்கு போனாலும் நிலைச்சு இருக்க முடியாது. இது எல்லாமே தொண்டு தொட்டு வரக்கூடியதுல இவருக்கு ஏற்பட்ட சாபம். உதாரணமா சொல்லணும்னா 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி பெரிய பிரச்சனை தொடங்குச்சா? ஆமாங்க சாமி. போலீஸ் ஸ்டேஷன் அது இதுன்னு தொடங்குச்சு. கரெக்டா? ஆமாங்க. இந்த 2 வருஷமா இவர் வெறுத்து போய் பேசிக்கிட்டு இருக்காரா? ஆமாங்க சாமி. அவன் வேலூருங்க. நாங்க சொந்த ஊரு. நான் பொண்ணுகிட்டே வந்து இருக்கேன் சாமி. எங்க வீட்டுக்காரர் தவறிட்டாரு. இல்ல, நான் சொல்றேன், எனக்கு அதுக்கு அடுத்து வரேனா. இது குடும்பமே பிரச்சனையா இருக்குமா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த கோரக்கத்திரு சாபம் இருந்ததுன்னா அது எளிதில் சரிப்படுத்த முடியாது. உங்களுக்கும் பாருங்க, இடுப்பு வலி, கழுத்து புரடி வலி, கை மறுத்து போறது, வயிற்று கோளாறு கண்டிப்பா இருக்கும். இதெல்லாம் நம்ம கொஞ்சம் சரியா பண்ணணும்னா அலசி அதுக்கான தீர்வு தான் எடுக்கணும்மா. நீங்க நேர்ல வந்து பாக்குறதா நல்லதும்மா. ஹலோ ஹலோ சாமி. வணக்கம் சாமி. வணக்கம்மா. எங்க இருந்து பேசுறீங்கம்மா? நான் ஸ்ரீரங்கத்துல இருந்து பேசுறேங்க சாமி. யாருக்கா கேட்க போறீங்கம்மா? எனக்காக எங்க குடும்பத்தை ஆசீர்வாதம் பண்ணுங்க. குறையில்லாத நிறையோடு தீர்காயசா தீர்க்க சுமங்கலித்துவமா நல்லா இருங்க. என்ன பேரு, என்ன வயதுமா? என் வயசு 60. புஷ்பா சாமி. 60? 60 50? 60 புஷ்பாவா? ஆமாங்க சாமி. சொல்லுங்கம்மா. எனக்கு உடம்பு முடியாம இருந்துச்சுங்க சாமி. நீங்க ஒரு மருந்து சொன்னீங்க, கால்ல புண்ணா இருக்கு, சரியாயிருச்சு. வந்து எப்படி சொல்றது, இந்த உடம்புல இருக்கிற எலும்பு எல்லாம் விக்குதுன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு நீங்க கோதுமை தவிர இதுவும் செய்யறீங்க, இது கிடைக்க மாட்டேங்குது சாமி. கோதுமை தவிர கிடைச்சிருச்சு, இந்த நொச்சி இலை கிடைக்கவே இல்லை. அதையும் 2-3 தடவை நான் வச்சுதான் இருந்தேன், இருந்தாலும் வலி தாங்கல. மந்திரத்து கயிறு, இந்த இது எண்ணெய் எல்லாம் கொடுத்தாங்க தேய்க்க, அதுலயும் ஒண்ணும் இதாகல. எனக்கு ஒரு சந்தேகம், எனக்கு வந்து இந்த ஸ்டிச்சிங் மந்திரம் டாலர் இருக்குங்களப்பா, அது வாங்கி போட்டுக்கிட்டா சரியாயிருங்கிறதே என் மனசுல ஓடிக்கிட்டு இருக்குங்கப்பா. கண்ணா, அண்ணாப்பா கொஞ்சம் இரு, அது சரியாயிடுமா இல்ல? நான் சிங் மந்திரம் இருந்தாலும் சோதிச்சு பார்க்கலாம். இந்த புக்கு வாங்கலையா நீ? வாங்கலப்பா. எனக்கு அப்படியே நான் உனக்காக பார்க்க சொல்றேன். ஏன்னா சிங் மந்திரம் போட்டா உங்களுக்கு நோய் போயிடுமாங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும்.
இல்லைங்கப்பா, நான் அந்த வைக்கிறப்ப எல்லாம் ஒவ்வொரு சமயம் நானு அந்த சிங் மந்திரம் தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேங்கப்பா. அப்ப வலி இல்லாத மாதிரி எனக்கு தெரியும். எனக்கு ஒரு இது எதுவுமே வேண்டாம், நம்ம டாலரை வாங்கி போட்டுக்கிறோங்கிறதுலதான்ப்பா நான். ஒரே நிமிஷம் இருங்க. ஐயா எடுத்துட்டாரு படிக்கிறாரு. உங்களுக்காக நான் பாக்குறேன். பக்கம் 305 வந்திருக்கு. உங்கள் ஆழ் மனதில் பயமும் தடுமாற்றமும் குழப்பமாகவும் இருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது நான் நினைப்பதை செய்யலாமா வேண்டாமா என்றும் தோன்றுகிறதா? செய்ய வேண்டாம், பொறுமையாக இருந்து நினைத்ததை செய்யுங்கள், நல்லதே நடக்கும், நல்லது நடந்திட மந்திரம். உங்களுக்கு புரியுதா? சொல்லுங்கப்பா, நல்ல சரியா புரியல. இப்ப நான் சொல்றேன். நம்பர் 1, உங்களுக்கு ஆழ் மனதிலையும் ஏதோ பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. உடல் ரீதியான நோய் அல்ல, மன ரீதியாகவும் ஆழ் மனதில் இருக்கிற நோய் தான். அதை நீங்க சரிப்படுத்தி மனோ திடப்படுத்தினா அந்த டாலர் வேலை செய்யும். இல்லைன்னா அந்த மனதை திடப்படுத்திட்டு அதுக்கு அப்புறமா வாங்கி போடுங்க, ஜெயம் தரும்னு சொல்லுது. அது நீங்க நம்பரை நீங்க வாங்கிட்டு அந்த டாலரை வாங்கி போட்டுடுங்க, கண்டிப்பா உங்களுக்கு அது சௌகரியம் கிடைக்கும். சரிங்கப்பா, நல்லதுமா, நன்றிங்கப்பா. நல்லதுமா. ஹலோ வணக்கம் சாமி. வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்கம்மா? என்னம்மா? வெம்பாக்கம். கண்ணா டக்குன்னு நகர்ந்து வா, விட்டு கேக்குது. திரும்பவும் சொல்ற, கொஞ்சம் நகர்ந்து வாங்க. சரியா கேட்கலமா, நகர்ந்து வாங்க. பாருங்க, இணைப்பு கிடைச்சும் பண்ண முடியல. ஐயா, அற்புதமா கேட்டீங்க ஐயா. கணவனும் மனைவிக்கும் ஒன்று போனால் ஒன்று வர்றது, ஒரு நோய் போனால் இன்னொரு நோய் வர்றது, இது பல குடும்பங்களில் இருக்கு. இது எதனால், இதுக்கு தீர்வு என்ன? அதானே ஐயா அந்த கேள்வி. அதுதான் நான் சொல்ல ஆரம்பித்தேன். இதில் நிறைய விஷயம் இருக்குது ஐயா. இப்போ ஒரு அம்மா சிங் டாலர் சொன்னாங்க பாருங்கள். எல்லா மருத்துவம் பண்ணி பார்த்தா எனக்கு சரியாகலை, நொச்சி இலை கிடைக்கலன்றாங்க. எப்படி இருக்கு பாருங்க. ஒரு முயற்சி தேவை. இருக்கிற இடத்துக்கு மூலிகை வருமா? வராது. இப்போ இவங்களுக்கு ஒன்று போனால் இன்னொன்று வரும் ஐயா. இப்போ சிங் போட்டு வலி போச்சுன்னா வேறு பயம் வரும். ஸோ ஒன்றுக்கு ஒன்று லிங்க் இருக்கு ஐயா. அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. ஒன்று வீடு, இன்னொன்று மனம், இன்னொன்று கிரகம், இன்னொன்று ஆழ் மனதில் ஏற்பட்ட பயம், இன்னொன்று கனவு, இன்னொன்று கலகம். இது அத்தனையும் சரி பண்ணாதான் இதுக்கு தீர்வு எடுக்க முடியும் ஐயா. இல்லைன்னா எடுக்க முடியாது ஐயா. இதுக்கு நான் ஏதோ ஒன்று இந்த மந்திரம் சொல்லுங்கள் அது சரியாக போய்டுன்னா ஆகாது ஐயா. ஏன்னா மந்திரம் சொல்லும் போது வீடு தவறாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? அப்போது கலகம், வீடு, கிரகம், அவங்களுடைய மனசு, ஆழ் மனசு, இதெல்லாம் சம்பந்தப்பட்டு எது அவங்களுக்கு பாதிப்பு இருக்குது, வீடா, கலகமா, மனமா, கிரகமா, திசையா என்ன என்பது தெரிஞ்சால்தான் இதுக்கு தீர்வு கொடுக்க முடியும் ஐயா. அது ஒரு பக்தர் பார்த்துட்டு வந்துடும் ஐயா. ஹலோ அம்மா, அவசரப்படாத, பொறுமையா சொல்றா கண்ணா. அப்பா ரொம்ப கஷ்டம், ரொம்ப குருவே திருடு சரணம் அப்பா. அப்பா உங்க ஜூலை மாசம் நான் பார்த்தேன்ப்பா. சொத்து பிரச்சனைக்கா மதுரை இருந்து கோக்கியவாடி பேசுறேன்ப்பா. சொத்து பிரச்சனைக்காக வந்தப்பா. நீங்க பரிகாரம் கொடுத்து பண்ணிட்டு இருக்கப்பா. சித்தனுக்கு போக சொன்னீங்க. எனக்கு இந்த குழந்தைய வச்சுட்டு அப்புறம் ஹோட்டல் ஆரம்பிக்க சொன்னீங்க. ஹோட்டல் ஆரம்பிக்க கூட உனக்கு பணம் இருக்காதுமா, ஹோட்டலுக்கு வச்சு கூட சின்னமா ஹோட்டல் வைங்க, நீங்க கிட்டி பழம் வாங்க கூட உனக்கு காசு இல்லைன்னு சொன்னீங்க. கடன்லயே இருக்கேன்ப்பா நானு. அவரு மாசம் தான் போடுறாரு. என்னமா அது 12,500 தான் போறேன். ஜீவன அம்சம். சரி சரி, அது போறாருப்பா. நான் 5,000 வாடகை கொடுத்துட்டு வீடு மாற்றி வாடகை கொடுத்து வாங்கிட்டு இருக்கேன்ப்பா. சரி, என்னையும் குழந்தையும் நீங்க தான்ப்பா என் குழந்தைக்கு பேர் வச்சீங்க, அம்சகாஸ்டின்னு பேர் வச்சீங்கப்பா. என்னையும் குழந்தைய வாழ்த்துங்கப்பா. அப்பா கண்ணா, பதட்டம் இல்லாம நினைச்சது நடந்து நீ நினைக்கிறதெல்லாம் வெற்றி பெற்று நல்லா ஆயிடுறா கண்ணு.
ஆமாப்பா குருவே, ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. அப்பா எனக்கு இந்த சொத்து பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த காஞ்சிபுரத்துலயே வந்து நான் செட்டில் ஆகி வாழணும்னு நினைக்கிறேன்ப்பா. வாங்க வந்துடுறா கண்ணா. ஜாதகம் பாத்தீங்க, எனக்கு அவர் விட்டு போயிட்டாரு, நீ அதை நினைக்காதமா. நீ வந்து ஒரு ஹோட்டல் ஆரம்பி, நீங்க அதுக்கு கூட காசு இல்லப்பா எனக்கு. எனக்கு அந்த சொத்து பிரச்சனை தீரணும்ப்பா. முதல்ல அவர்கிட்ட என்ன சொத்து பிரச்சனைடா கண்ணா, அது சொல்லு. இல்ல என்ன சொத்து பிரச்சனைனா, நான் டைவர்ஸ் வாங்கிட்டேன்ப்பா. அவர் ஜீவாம்சம் போடுறாரு. அவரு நான் வந்து உங்ககிட்ட பாத்து நீங்க பரிகாரம் எல்லாம் சொல்லிருக்கீங்க, அது செஞ்சுட்டு இருக்கேன்ப்பா. இருந்தாலும் சீக்கிரமா அவர்கிட்ட இருந்து பணம் கிடைச்சிச்சுன்னா வர மே மாசத்துக்குள்ளே நான் அந்த ஊரை செட்டில் ஆயிட்டேன். பிள்ளை அங்க உட்காந்து படிக்க வச்சிருப்பேன். காஞ்சிபுரத்துல வந்து செட்டில் ஆயிடும்ப்பா. சீக்கிரமா சொத்து அவர் கொடுத்துட்டாருன்னா ரொம்ப நல்லா இருக்கும்ப்பா எனக்கு. சரி சரி சரி. மாசமா போறாருப்பா, மாசமா போறாரு. அதை வச்சுட்டு குழந்தைக்கு படிப்புக்கும் குழந்தைய வேலைக்கு போக முடியல, ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன்ப்பா. அதனால அங்க வந்துட்டு ஒரு தொழில் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணிட்டு உங்ககிட்ட கேட்டுட்டு இந்த காசு பணம் கிடைச்சுன்னா அங்க ஒரு வீடு வாங்கி செட்டில் பண்ணிட்டு அங்க வந்துன்னு நினைக்கிறேன்ப்பா. நான் அங்க வந்து உங்க கூட இருக்கணும், சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறேன்ப்பா. ஃபர்ஸ்ட் கொடுத்த பரிகாரத்தை எப்படியாவது முடிச்சிரு. ஒண்ணு. சரிங்கப்பா. ரெண்டாவது முடிச்சிட்டு நீ எதை பத்தியும் கவலைப்படாத. சரிங்கப்பா. நீ முடிச்சிட்டு வர அகண்ட பாராயணத்துக்கு வரும்போது எனக்கு நினைவுபடுத்து. என்ன பண்ணலான்னு சொல்றேன் நான். அதுக்கேத்த மாதிரி நான் என்ன பண்ணலான்றத உனக்கு சொல்றேன். சரிங்கப்பா. நிகழ்ச்சி முடிஞ்சதை உங்ககிட்ட நான் பேச சொல்றேன்டா. ஒருத்தர் அங்க இருந்து பேச சொல்றேன். சரிங்கப்பா. நீ அப்ப அந்த டீடைல் எல்லாம் அவங்க கேட்பாங்க, டீடைல் கொடு. அப்ப எங்க இருந்துப்பா நான் அங்க வரணுமா? மதுரைக்கு, சென்னைக்கு வரணுமா? இல்லடா கண்ணு, ஆசிரமத்துக்கு ஒரு முறை அகண்ட பாராயணத்துக்கு வா. சரிங்கப்பா. புரியுதா? இல்லைன்னா அமாவாசை வேள்விக்காது வா, ஏதாவது ஒண்ணுத்துல பங்கு கொள்ளு. சரிங்கப்பா சரிங்கப்பா. பண்ணிட்டு இன்னைக்கு நிகழ்ச்சி முடிஞ்சதும் உங்ககிட்ட பேசுவாங்க. அப்ப அந்த டீடைல் கேட்பாங்க, அது சொல்லுமா. சரிங்கப்பா. யாரு அந்த பேரெல்லாம் எனக்கு நினைவில்லை. அதை நீ சொன்னீன்னா அந்த சொத்து வரத்துக்கு என்ன வழிங்கிறத நம்ம பார்க்கலாமா? சரிங்கப்பா. கொஞ்சம் பார்த்து பண்ணி பாக்குறேன்டா கண்ணு. நான் முடிஞ்சதை நிகழ்ச்சி முடிஞ்சதை பேசுறேன்டா கண்ணு. உங்க பிள்ளைப்பா நான். கண்டிப்பா கண்டிப்பா. எனக்கு தெரிஞ்சதுனாலதான் நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு நான் உனக்கு தொடர்பு கொண்டு பேசுவாங்கம்மான்னு சொன்னேன். நல்லதுரா கண்ணு, நல்லதுரா கண்ணு, நல்லதுரா கண்ணு. ஹலோ ஹலோ ஹலோ. வணக்கம் சாமிஜி. வணக்கம்மா. எங்க இருந்து பேசுறீங்க? யாருக்கா கேட்க போறீங்கம்மா? செம்பாக்கத்துல இருந்து பேசுறேங்க சாமிஜி. இப்ப பேசுறீங்களா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாதானே? ஆமாங்க. இப்ப எப்படி தெளிவா கேக்குது? சரிங்க. அப்ப அவ்வளவு பிரச்சனை வச்சிருக்கீங்க. சொல்லுங்க. ஆமாங்க சாமிஜி. யாருக்கா கேட்க போறீங்கம்மா? பொதுவாவே குடும்பமே குழப்பமா இருக்கு சாமிஜி. என்ன குழப்பமா இருக்குமா? வீட்டுக்காரர் இருந்து 6 மாசம் ஆகுது. பிள்ளைங்களோட கடன் தொல்லை. எனக்கு வந்து கெட்ட கனவுகள்லாம் வரா மாதிரி இருக்கு சாமிஜி. என்ன மாதிரி வருது? அதனால ஏன் பயப்படுறீங்க? அதாவது எப்படி சொல்றதுன்னு தெரியல சாமி. அதாவது ஒரு சாமி, உங்களை மாதிரி ஒரு சாமி வந்து சிவ ருத்ரதாண்ட ஆடி வந்து என் வீட்டு எதிரில நிக்கிற மாதிரி இருக்கு சாமிஜி. அப்புறம் வந்து அண்ணன் இறக்குற மாதிரி, தங்கச்சி எல்லாம் இறந்து போற மாதிரி, அது மாதிரி ஒரு கனவு சொல்லவே முடியல. அப்படியே மனசுக்குள்ளேயே எல்லாமே அப்படியே முழுங்கிட்டு இருக்கு சாமிஜி. இது எவ்வளவு நாளா இந்த கனவு வருதுமா? இப்ப ஒரு மாசம் 1.5 மாசம் அது மாதிரி தாங்க இருக்கு. அப்படியா? ஆமாங்க. அவர் காலமான பிறகு எங்கேயாவது கோயில்லையோ அல்லது எங்கேயாவது எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வந்து வச்சு பூஜை பண்ணீங்களாமா? இல்லங்க சாமி, நான் கோயிலுக்கே போகலங்க சாமிஜி. இப்பதான் 1 மாசமா திருவாசக முத்துவதல் போறேங்க சாமிஜி. அப்படியா? சரிம்மா. 3 வருஷத்துக்கு முன்னாடி பங்காளிங்க பிரச்சனை ஏதாவது வந்ததாம்மா? பங்காளிங்க பிரச்சனைனா அவன் மச்சனனோட பிள்ளை இறந்துட்டாங்க சாமிஜி. எப்படிமா? ஆக்சிடென்ட் சாமி. ஓ, அதெல்லாம் நீங்க போய் பாத்தீங்களா கிட்ட இருந்து? பாத்தங்க சாமி. தம்பி மச்சனனோட பிள்ளைங்க தான் சாமி. இல்லம்மா, உங்க கனவுக்கும் இதுல இந்த 3 வருடத்துக்கு முன்னாடி உங்க பங்காளிகளுக்கும் பிரச்சனை ஆயிருக்கு. அதோட பிரதிபலிப்பு தான் அந்த கனவுல வருது. அப்படி வர்றதுனால என்ன ஆகுதுன்னா பண விரயமாகிறது. நீங்க யாராவது ரொம்ப நம்பி போயிட்டு நீங்க செயல்பட்டீங்கன்னா துரோகத்தை அனுபவிக்கிறது. இதனால மன வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கிறது இருக்கும். கஷ்டம்தான் சாமிஜி. அதான் அம்மா, இது நீ பயப்பட வேண்டாமா. சரிங்க சாமிஜி. டெய்லி காலையில எழுந்து 3 அடி கிழக்கு பக்கமா நடந்து அப்படியே திரும்பி தென்மேற்கு பக்கமா திரும்பி நின்னு ஓம் மனப்பூர்வ பாசஹஸ்தாய ரட்சிப்பாய்
அப்படிங்கிற மந்திரம் இணையதளத்துல வந்துடும் நாளைக்கு. சரிங்க சாமி. இந்த மந்திரத்தை தென்கிழக்கு பார்த்து சொல்லிக்கிட்டே வாமா, சரிங்க கஷ்டங்கள் குறையும். உங்க வீடும் சரியில்லை, அதையும் நாம பார்க்கணும். சரிங்க சாமி. முதல்ல அந்த மந்திரத்தை சொல்லி சுதாகரிச்சுக்கிட்டு கொஞ்சம் பணம் வந்த பிறகு என்ன வந்து பாருங்கம்மா. சரிங்க சாமிஜி. நான் போன வாரம் ஜெயந்திக்கு கூட வந்தேங்க சாமிஜி. சரி, அந்த மூலிகை வாங்கி போய் வச்சுட்டீங்களா? என்னங்க சாமிஜி? புக்கு மட்டும் வாங்கினுங்க சாமிஜி. இல்ல மூலிகை வாங்குனீங்களா? மூலிகை வாங்கலைங்க சாமிஜி, புக்கு மட்டும் வாங்கினேன். இல்ல விபூதியோட சாமிகள் எல்லாரும் கொடுத்தாங்களே விபூதி, ஒரு அது வாங்கலைங்க சாமிஜி. அது உள்ள ஒரு மூலிகை இருக்குமா, அதை வச்சு பூஜை பாருங்க. அது நீங்க வாங்குனீங்க, லைன் கிடைக்குது பாருங்க, வாங்கிருக்க சாமிஜி. அது அதை வச்சு பூஜை பண்ணுங்க. அதுலயே நிறைய மந்திரம், நான் சொன்னதை கடைபிடிங்க. சரிங்க சாமி. நல்லது. மத்தின பிள்ளைகளுக்கு கல்யாணம் இல்லம்மா, அது சிக்கல் இருக்குமா, அதனால தான் நேர்ல வர சொல்றேன். அதுக்கு தான் நான் அது நேர எடுத்து கொடுத்த பிரச்சனைன்னு வந்து பாருங்க. ஐயா ஒரு சின்ன இடைவேளைக்கு போயிட்டு வந்துடலாம். மன்னர்களுக்கு கூட ஒரு காரிய நிமித்தமாக செயல்படும் பொழுது அது நல்லதா கெட்டதா சரியா தவறா இப்பொழுது செய்யலாமா வேண்டாமா என்ற ஆலோசனைகளை தரும் மகா முனிவர்கள் எப்பொழுதும் மன்னருடன் இருப்பார்கள். அந்த முனிவரின் சொற்களின்படிதான் எப்படிப்பட்ட மாமன்னரும் நடந்து கொண்டு அனைத்து செயலிலும் எளிதில் வெற்றி பெறுவார்கள். இந்த அடிப்படையில் தான் இயல்பாக வாழும் நாம் அனைவருக்கும் ஒரு காரிய நிமித்தமாக மனதில் நினைத்து கொண்டு அதனை நாம் செய்யலாமா வேண்டாமா, அது நல்லதா கெட்டதா என்று அறுதியிட்டு தெரிந்து கொள்ள ஓர் அற்புத புத்தகம். பக்கத்தை தேர்ந்தெடுங்கள், பயன் தரும் பாருங்கள். இப்புத்தகத்திலும் உங்கள் மனதில் நினைத்தவைகளுக்கு மகிமையான பதில் தர ஒரு முனிவரும் இருக்கிறார். இப்புத்தகத்தை உருவாக்கிய ஆசிரியர் தவ திரு சஞ்சீவி ராஜா சுவாமிகள், காஞ்சிபுரம். இதோ இந்த அற்புத புத்தகம் இப்பொழுது விற்பனையில் உள்ளது. இக்காலத்தில் எத்தனையோ வழிகளில் எத்தனையோ விதத்தில் எதிர்பார்க்காத நேரத்தில் நம்ப முடியாதவர்களின் துரோகத்தில் முயற்சிகளெல்லாம் தடைபட்டு உயர்வே இல்லாமல் வேதனைப்படுவோர்க்கெல்லாம் வான்வெளி மண்டலங்களின் பேராற்றலை சித்தர்களின் வழியில் கண்டுணர்ந்து மக்களின் நலனுக்காக எளிதில் நற்பலனும் பயனும் தரும் பொக்கிஷங்களான ஆன்மீக பொருட்களை நம் தவத்திரு சஞ்சீவி ராஜா சுவாமிகள் வடிவமைத்து கொடுத்து அதனை பெற்று பல்லாயிரம் பேர்கள் பயனடைந்ததை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஆம், கவலைகளை தீர்க்கும் கஜவாகன முருகன், தீயவர்களை விரட்டிடும் விக்ரமாயா, குறையாத செல்வம் தரும் குழந்தை குபேரன், குறையாத தானியங்களை அள்ளித்தரும் அட்சய பாத்திரம், நினைத்த காரியத்தை வெற்றி பெறச் செய்திடும் எந்திரங்கள், நேர்மறை ஆற்றலை தந்து வெற்றி தந்திடும் சிங் சிங் டாலர், வளமும் நலமும் தரும் வசுமத் வஜ்ரலக்ஷ்மி, இது போன்று மேலும் பல்வேறு பொக்கிஷங்களையும் உங்களின் தேவைகளுக்கேற்ப தேர்ந்தெடுத்து பயன் பெற்றிட தொகுத்து வழங்க இருக்கின்றோம். திரையில் வருகின்ற QR கோடை ஸ்கேன் செய்து உங்களின் தேவைக்கான பொருட்களை நீங்கள் பதிவு செய்து குருநாதரின் ஆசிகளோடு பெற்றுக்கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு அழைக்க வேண்டிய அலைபேசி எண்கள். மீண்டும் நம் ஆத்மசங்கமம் நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பாருங்க, வாரந்தோறும் இந்த விளம்பரத்தை நான் கொடுக்கறதுக்கு காரணம், ஒவ்வொரு விஷயங்களையும் கொடுத்து அதை பற்றி மக்கள் பக்தர்கள் சொல்லும் பொழுது அந்த மனம் குளிர எனக்கு அவ்வளவு மகிழ்வாக இருக்கிறது. அந்த மகிழ்ச்சியை என்ன பயணத்தோடு நோக்கி ஒன்று நம்ம கொடுக்குறோமோ. சிங் சிங் டாலர் ஒரு அம்மா இன்றைக்கி சொல்கிறாங்க, நான் அதை போட்டால் எனக்கு நோய் சரியாக போயிடுங்கிற நம்பிக்கை இருக்குது. அட்சய பாத்திரம் வச்சு அரிசிக்கு பஞ்சமில்லாமல் சாப்பிட்றேன். இந்த மாதிரி சொல்கிறதுனால தான் உங்கள் எல்லாருக்கும் நான் மீண்டும் சொல்கிறேன், உங்கள் பிரச்சனையை சொல்லி எது வச்சு பூஜை பண்ணலான்னு கேட்டிங்கன்னா அது என்ன வச்சு வழிபடலான்னு சொல்லுவாங்க. அதனால் நம்பரில் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டு அந்த விளக்கம் சொல்லி நீங்கள் அந்த எது வேணுமோ அதை பெற்றுக்கொள்ளலாம். அதற்காக இப்படி இருக்கிறது என்பதை தெரியப்படுத்துறதுக்காக
இந்த விளம்பரத்தை போட்டு ஒரு பக்தர் பார்த்து வந்துருவாலோ. வணக்கம் சுவாமிஜி. வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்கம்மா? கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன் சாமிஜி. யாருக்கா கேட்க போறீங்கம்மா? எங்க அப்பாக்காக கேக்குறேன் சாமிஜி. அக்காக்காகவா? அப்பா. அப்பாக்காகவா? ஆமாங்க சாமி. சரிம்மா, அப்பா பேர் என்ன, வயது என்ன? அப்பா பேரு சண்முக சுந்தரம், வயது 68. சொல்லுடா கண்ணு, என்னம்மா? அப்பாவுக்கு கொஞ்ச நாளா உடம்பு சரியில்லைங்க சாமிஜி. ஆக்சுவலி ஒரு 1.5 years அவருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. டைஜஸ்டிவ் இஷ்யூஸ் இருக்குதுங்க சுவாமிஜி. அப்போ இதுல நாங்க ஸ்கேன் பண்ணி பார்த்த போது வயிற்றுல சின்னதா கட்டிகள் இருக்கிற மாதிரி காட்டுது, குடல்ல ஸ்பெசிபிக்கா. அதுக்கு தான் கேட்கலான்னு கூப்பிட்டேங்க சுவாமிஜி. கண்ணா, இப்போ அப்பாவை நான் கேட்டு அவருக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதுன்னு கேட்டு அதை அலசி ஒரு மருந்தோ என்ன ஆலோசனையோ சொல்லலாம். உன்னால சரியா சொல்ல முடியுமாம்மா? ஹலோ, சொல்ல முடியும் சுவாமிஜி. இல்ல கண்ணு, முடியாது கண்ணு. எப்படி சொல்ல முடியும்? அவருக்கு என்னென்ன பண்ணுதுன்னு கரெக்டா சொல்லு பாப்போம். இருங்க சுவாமிஜி, எங்க அப்பாட்டே கொடுக்குறேங்க சுவாமிஜி. இது ஏன் இவ்வளோ இழுத்துட்டு இருக்கணுமா? சுவாமிஜி வணக்கம். சுவாமிஜி வணக்கங்க. என்ன உங்களுக்கு பண்ணுது? மருத்துவர் என்ன சொன்னாங்க? அது ஒழுங்கா டைஜஸ்ட் ஆகிறது இல்லைங்க சாமி. ஒண்ணு, டைஜஷன்ல மோஷன் சரியா போலையா? ஆமா, மோஷன் சரியா போறது இல்ல. சரி. அப்புறம் அந்த பிளட் கவுண்ட் குறைவா இருக்குதுன்னு சொல்றாங்க. சரி. கால்சியம் குறைவா இருக்கு சொல்றாங்க. சரி. அப்புறம் சில சமயத்துல கொஞ்சம் உடனடியா நின்னா ஒரு மாதிரி தலை சுத்துற மாதிரி இருக்கு, அப்புறம் சரியாயிடுது. சரி. முக்கியமா ஜீரணம் ஆகிறது தான் பிரச்சனையா இருந்துட்டு இருக்கு. சரி. அது அந்த குடல்ல அந்த இதுல ஒரு திக்னஸ் ஃபார்ம் ஆயிருக்குதுன்னு சொல்றாங்க. சரி. சரி. இப்போ அதுக்கு ரொம்ப பெரிய ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமா, மருந்து போதும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணமா இருந்துட்டு இருக்கு. சரி. இல்ல, மருத்துவர் என்ன சொன்னாங்க? டாக்டர்லாம் என்ன சொன்னாங்க? டாக்டர் ரொம்ப பெருசா எதுவும் சொல்லல. அவங்க மருந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது இங்கிலீஷ் மெடிசன் போகல. நீங்க அதை சாப்பிட்டு உங்களுக்கு பலன் தரலையா? பலன் தரலைன்னா கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கு, ஆனா முழுசா இன்னும் சரியாகல. ஓகே, சரி, அது போகட்டும். எனக்கு 2 சந்தேகம். சொல்லுங்க சாமி. வீட்டுல அதாவது வடகிழக்குல என்ன இருக்குங்க? வடகிழக்குல ஈசானிய மூலையில என்ன இருக்குங்க? தண்ணி தொட்டி இருக்குங்க சாமி கீழே. சரிங்க. வீட்டு உள்ள? வீட்டு உள்ளே ஒன்னும் சொல்ற மாதிரி எதுவும் இல்லைங்க சாமி. கொஞ்சம் அந்த பேப்பர்கள் எல்லாம் போட்டு வச்சிருக்கு, அவ்வளவுதான். ரூமா இருக்கா, ஹாலா இருக்கா? ஹாலா இருக்குங்க சாமி. சரி. சரி. அங்க ஏதாவது தூண் வருதா? தூண் இல்லைங்க சாமி. அந்த இடத்துல ஏதாவது காலம் போட்டு ரூம்குள்ள அந்த காலம் வளர்ந்துருக்கா? இல்லைங்க சாமி. அது என்ன ரூம் முழுசா அப்படி இருக்கு, உள்ள தனியா காலம் எதுவும் இல்லைங்க சாமி. தனியா காலம் இல்லைங்க. அந்த திரும்புது இல்லையா, ஈசானிய பாகத்துல ஈசான மூலையில அந்த செவுரு திரும்புது இல்ல, அதுல காலம் இருக்கும்ல, அந்த காலம் உள்ள தெரியற மாதிரி இருக்கான்னு கேக்குறேன். இல்லைங்க சாமி. சரி, நீங்க எனக்கு அந்த இடம் சந்தேகம் இருக்கு. தென்கிழக்குக்கும் தென்மேற்குக்கும் நடுவுல, கிச்சனுக்கும் பெட்ரூமுக்கும் நடுவுல பாத்ரூம் டாய்லெட் வருதான்னு சந்தேகமா இருக்கு. அப்படி இல்லைங்க சாமி. இல்லைன்னா பரவாயில்ல, அதை நீங்க ஒரு ஸ்கெட்ச் அனுப்புங்க. சரிங்க சாமி. அதை பார்த்துட்டு சொல்ல, ஏன்னா நம்ம நேர்ல பேசுறதுனால டக்குன்னு உங்களுக்கும் சொல்லிட முடியாது. சரிங்க சாமி. அதை பண்ணிடுங்க. இதுல சக்கரை நோய் இருக்குங்களா? இல்லைங்க சாமி. சக்கரை நோய் கிடையாது. ஆமா. சரி. வெள்ளை தாமரை பூ ஒரு 50 பூ வாங்கிக்கோங்க. சரிங்க சாமி. ஒத்த செம்பருத்தி பூ ஒரு 25 பூ வாங்கிக்கோங்க. இதை நல்லா வெயில்ல காய வைக்காம வீட்டுல உள்ள சுத்தமா நிழல்ல காய வைங்க. சரிங்க சாமி. அது நல்லா முடமுடன்னு காஞ்சதை எடுத்து நல்லா அரைச்சு ஒரு கண்ணாடி பாட்டில்ல போட்டுக்குங்க. சரிங்க சாமி. போட்டுட்டு கொஞ்சம் ஒரு 2 பாக்கெட் குங்குமப்பூ, சரிங்க சாமி, ஒரு 10 கிராம் கஸ்தூரி, இதை வாங்கி வச்சுக்கிட்டு அந்த பாட்டில் அந்த அரைச்ச பொடியில கலந்துருங்க. சரிங்க சாமி. 200 ml தண்ணி நல்லா கொதிக்கும் போது சின்ன ஸ்பூன்ல 2 ஸ்பூன் போடுங்க.
சரிங்க சாமி. ஸ்டவ்வை சிம்மில் வைங்க. சரிங்க அது 100 ml 100 ml கொதிக்கிற வரைக்கும் விட்டு வடிகட்டிட்டு டெய்லி ஒரு நாளைக்கு 2 வேளை, காலையில் வெறும் வயிற்றுல, மாலையில் காலி வயிற்றுல சரிங்க சாமி. 2 வேளை சாப்பிடுங்க. சரிங்க சாமி. முஸ்தகா அரிஷ்டம்னு ஒரு டானிக் இருக்கு. சரிங்க சாமி. 3 வேளைக்கும் ஆகாரத்துக்கு முன்னாடி சரிங்க சாமி. 3 மூடி மருந்து 6 மூடி தண்ணி கலந்து சாப்பிடுங்க. சரிங்க சாமி. ஜீரகாதி அரிஷ்டம்னு ஒரு டானிக், இது ஆகாரத்துக்கு பிறகு சரிங்க சாமி. 3 மூடி மருந்து 6 மூடி தண்ணி கலந்து 3 வேளைக்கும் சாப்பிடுங்க. சரிங்க சாமி. நிலா அவரை சூரணம் அப்படின்னு ஒன்று இருக்கும். சரிங்க சாமி. அது நைட்டு மட்டும் படுக்க போகும்போது வெதுவெதுப்பான தண்ணியில் 1 ஸ்பூன் அளவுக்கு மீடியமான ஸ்பூனில் 1 ஸ்பூன் போட்டு சாப்பிடுங்க. சரிங்க சாமி. இது உங்களுக்கு நல்ல பலனை தரும். சக்கரனும் இல்லை இல்லையா? இல்லைங்க சாமி. ஓகே, இது நீங்கள் சாப்பிடுங்க, ஃபோன் பண்ணி சொல்லுங்க. ரொம்ப மகிழ்ச்சிங்க சாமி. கண்டிப்பாக சரியாயிடும், கவலைப்படாதீங்க. கேட்டுட்டே இருக்குங்க சாமி. நல்லதுங்க, நல்லதுங்க, நல்லதுங்க. ஹலோ ஹலோ, நான் பேசுறேன். ஹலோ சுவாமி. அம்மா சொல்லுங்கம்மா. அப்பா, எனக்கு வீட்டுல வந்து சொந்த வீடு தான் 13. நான் வந்து திருநெல்வேலி மாவட்டத்துல இருந்து பேசுறேன். சரிம்மா, யாருக்கா கேட்க போறீங்கம்மா? என் வீட்டுக்காண்டி தான். ஒரே வீட்டுல ஒரு நிம்மதியே இல்லை. ஏம்மா? அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனையில அந்த வீடு முடிச்சாச்சு. 13 வருஷம் ஆச்சு. சரி. அந்த வீடு முடியவும் மாட்டேங்குது. ஒன்னும் முடிச்சு தர மாட்டேங்காங்க. ஒரே பகை, ஒரே சண்டை. இல்லம்மா, என்ன வீடு முடிய மாட்டேங்குது? எப்படி வரணும்? வாங்க போறதா வாங்காததா புரியலையேம்மா. இல்லம்மா, இல்ல, அண்ணன் தம்பிக்குள்ள வீடு நாங்க முடிச்சிட்டோம். 15 அதாவது பங்காளிங்க சொத்தை நீங்க வாங்கிட்டீங்க. ஆமா, 13 வருஷத்துக்கு முன்னாடி. சரிங்க, சரிங்க. போது மன நிம்மதியே இல்லை எங்களுக்கு. அது வாங்கினதுல இருந்து. ஆமா, நிம்மதி கிடையாது எங்களுக்கு. அது திருநெல்வேலி மாவட்டத்துல இருந்து பேசுறேன். சரிம்மா, புரியுதுமா. வித்துருங்கிற மன நிம்மதி இல்லைன்னு உங்களுக்கே தெரியுது. ஆமா. எதுக்கு வச்சிருக்கீங்க? அது வந்து இன்னும் முடியல, முடிவுக்கு வரல. இன்னும் அவங்க போட்டு தந்துட்டாங்க ஒரு ஆளு. இல்லம்மா, ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கல்ல? பண்ணல, இன்னும் ஒரு இது பண்ண வேண்டியிருக்கு. அவங்க கொடுக்க மாட்டேங்காங்க. ஓ, பிரச்சனை அதுதான். நீங்க காசு கொடுத்துட்டீங்க, ஆமா, அவங்க வந்து பதிவு பண்ணி தரல. ஒரு பகுதி கொடுத்தாங்க, இன்னொரு பகுதி கொடுக்கல. அதேதான், அதேதான். இதானே? ஆமா. சரி மா, சொல்லுங்க. 2 விஷயம்மா. சரி. வெத்தலை யாகம் நடக்குது இல்ல அமாவாசைக்கு? ஆமா ஆமா. அதுல முதல்ல வந்து வெத்தலையில எழுதி அந்த மண்ணை கொண்டு வந்து சரி, அன்னைக்கு முருகனுக்கு 9 நெய் தீபம் சிவப்பு நிற திரிச்சு இளநீர்ல ஊற வச்சு காய வச்சு அந்த திரி போட்டு அந்த மணல் எந்த வீடு சொத்து ரிஜிஸ்டர் ஆகணுமோ அந்த மண்ணை வந்து ஒரு வாழை இலையில கீழே பரப்பி அது மேல வாழை இலை வச்சு 9 தீபம் அகல் விளக்கு வச்சு அதுல சிவப்பு நிற திரியும் நெய்யும் ஊத்தி முருகனுக்கு தீபம் போட்டுட்டு அமாவாசைக்கு அந்த வெத்தலை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு வெத்தலையை எழுதி போடணும். உங்க கணவர் பேர்ல வருதுன்னா அவர் செய்யணும், உங்க பேர்ல வருதுன்னா நீங்க செய்யணும். அவங்க பேர்ல தான் வருது. 3 அப்ப அவர் செய்யணும், அவர் வந்து செய்யணும். நான் வீட்டுல ஏற்கனவே செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில வந்து நான் அப்படியெல்லாம் இது வேலை செஞ்சிடாதுமா. சரி சார், சரி. ஜுரத்துக்கு வந்து அது என்ன ஜுரம்னு கண்டுபிடிச்சு மருந்து எடுக்கணும். எல்லா ஜுரத்துக்கும் ஒரே மருந்து போட முடியாது. சரி சாமி, சரி. இதுதான் வழி, இதை செய்யுங்க, சொத்து வந்துடும். சரி. அப்புறம் இந்த இளநீர் வந்து இளநீர்ல நீ ஒரு திரும்ப சொல்லுங்க. ஒண்ணு இல்ல கண்ணு, ஒண்ணு குழப்பிக்க வேண்டாம். நாளைக்கு வந்துடும் பாருங்க இணையதளத்துல. சரி, அப்படியே நோட் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். சரி, நல்லதுமா, நல்லதுமா, நல்லதுமா. ஐயா, அப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு ஒன்று போனால் ஒன்று வருவது, ஒரு நோய் போனால் இன்னொரு நோய் வருவதற்கு காரணம் நான் சொன்னது அது ஐயா. சிந்திச்சு பார்த்தா புரியும். அந்த மாதிரி விஷயங்களை நாம் கண்டறிந்து எதனால் பாதிக்கப்பட்டிருக்கு, வீடா, கலகமா, கிரகமா, வினை பயனா, செய்வினை பயனா, இந்த மாதிரி அடிப்படை காரணத்தை கண்டுபிடிக்காம எல்லாருக்கும் குற்றாம்புதூல இதை பண்ணுங்க சரியாயிடும்னா அது தவறையா, நடக்காது. இது நிறைய பேர் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். குறிப்பிட்டு அவங்களுக்கு எதனால் என்பதை கண்டுபிடித்தால் தான் இதற்கு முழு விமோசனம் கொடுக்க முடியுமே தவிர இல்லைன்னா கொடுக்க முடியாது ஐயா. இதுதான் அதுக்கு பதில் ஐயா. அது போக நாளை உங்கள் நிகழ்வு இருக்கு இல்லை ஐயா, அதை பற்றி நீங்கள் சொல்லுங்க ஐயா. சொல்கிறேன். போன வாரமும் சொன்னேன். நாளை 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பெங்களூரில்
தமிழ்ச்சங்கம் கட்டடத்தில் அல்சூர் பகுதி, அல்சூர் ஏரியா அருகில் இருக்கக்கூடிய தமிழ்ச்சங்கத்தில் மணிமேகலை பிரசுரத்தோட புத்தக வெளியீட்டு விழா மற்றும் கண்காட்சி நடக்குது. அதில் சுவாமிகளோட எல்லா புத்தகங்களும் அங்கே கிடைக்கும். சுவாமிகளோட அருளாசி உரை இருக்குது. சென்னையில் வந்து எங்கள் அழைப்பை ஏற்று வந்து அருளாசி உரை கேட்டவர்கள் பெரிதும் மகிழ்ந்தார்கள். அதே போல் பெங்களூரிலும் சுற்றுப்புறத்திலும் இருக்கக்கூடிய அன்பர்களை அன்பு கூர்ந்து வருமாறு அழைக்கிறேன். பயனுள்ள விஷயமாக அது அமையும். நிறைய புத்தகங்களை நேரில் பார்த்து வாங்கவும் வாய்ப்பு இருக்கும். நிறைய முக்கிய பிரமுகர்களும் அந்த நிகழ்விலே கலந்து கொள்கிறார்கள். அவசியம் வாருங்கள், சுவாமிகளை சந்தியுங்கள், சுவாமிகளின் பேச்சை கேளுங்கள், சுவாமிகளின் புத்தகங்களை வாங்குங்கள் என்று அன்போடு வரவேற்கிறேன். நல்லது. அதே சூட்டோட அடுத்த கேள்வியை கேட்டுருங்க. கேட்டுறேன். பலருக்கும் இருக்கின்ற பிரச்சனை, அதாவது வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படுவதற்கு எது காரணமாக இருக்கிறது? அப்படி ஏற்படுகின்ற மிகையான செலவுகளை குறைப்பதற்கு ஏதாவது வழி இருக்கிறதா? இதை பற்றி தெரிந்தால் எங்களுக்கும் கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படிங்கிறது இந்த கேள்வியாக இருக்குது சாமி. வீண் விரயம் ஐயா. வீண் விரயம் போக வரவுக்கு மேலே ஏக செலவு. வரவு 8 செலவு 10 அப்படின்னு சொல்லி பாலச்சந்தர் படத்தில் இருக்கு. அந்த கதை இதுக்கு என்ன ஐயா சொல்ல முடியும்னு நினைக்கிறீங்க நீங்க? அதாவது செலவை கட்டுப்படுத்தவோ அல்லது வருமானத்தை அதிகப்படுத்தவோ ஏதாவது வழிகள். செலவு யார் பண்றா ஐயா? யார் பண்றாலும் குறைப்பதற்கான அவங்க தானே ஐயா குறைக்கணும். மந்திரம் ஆலோசனை கேட்கலாம். அது ரைட் ஐயா. ஆலோசனை கேட்டாலும் கூட செலவு செய்பவர் சிந்திக்கணுமா வேண்டாமா? மந்திரம் நம்ம சொல்றோம் அதுக்கு அப்படின்னா அது வேற. வீண் விரயம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் நடந்துக்கிட்டே இருக்கும். ஒரு சிலருக்கு அதுக்கு நம்ம ஆலோசனை சொல்லலாம். இது அது மட்டும் இல்லாமல் சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கும். நீங்கள் பாருங்கள், கார் வச்சுருப்பீங்க அல்லது சைக்கிள் கூட இருக்கட்டும், ஒரு டயர் இருக்கும். அந்த டயர் ஒரு இடத்துல மட்டும் தேஞ்சிகிட்டு இருக்கும் ஓடினா. ஆனால் அது சுற்றி சுற்றி தேஞ்சிகிட்டு இருக்குன்னு தான் அர்த்தம். ஆனால் தேய்வது ஒரு இடம்தான். அதுபோல் சம்பாதிப்பது என்பது ஒன்று தான். அது சுற்றி சுற்றி தேஞ்சிக்கிட்டு இருந்தால் தான் வண்டி ஓடும், இல்லைன்னா வண்டி ஓடாது. சக்கரத்தோட ஒப்பிட்டுட்டீங்க வாழ்க்கை. ஆமாம் ஐயா, நீங்கள் பாருங்கள், நீங்கள் ஏதாவது ஒரு வண்டி ஓடிட்டோம், ஒரு இடம் தான் தேஞ்சிக்கிட்டு இருக்கும். ஆனால் சுற்றி சுற்றி ஒரு இடம் தேயுது, மொத்தமாக தான் தேஞ்சிட்டு இருக்கு. நம் காட்சிக்கு ஒன்றாகத்தான் தெரியும். அப்போ ஒன்றுன்னு இருக்கும்போது செலவு செய்தால் தான் அது வரவுங்கிறது நிற்கிறது, செலவுங்கிறதும் ஒன்று தானே. அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஐயா. யார் மறைத்து வைத்து சேர்க்கிறார்களோ அவர்களுக்கு வீண் செலவு வரும் ஐயா. மறைத்து வைத்து சேர்க்கிறதுனா இதுதான் ஐயா சாஸ்திரம் சொல்லப்படுவது. இல்லாதப்பட்டவங்க, அன்னாடம் சம்பாதிக்கிறவங்க, அன்னாடம் செலவு பண்ணுறவங்க வேற ஐயா. அதுலேயே அன்றாடம் சம்பாதிக்கிறவங்க கூட கொஞ்சம் தெரியாமல் ஒழிச்சு வச்சுக்கலாம் அப்படின்னு ஒழிச்சு வச்சுக்கிட்டு வந்தால் அது வீண் விரயத்தை கொடுக்கும் ஐயா. அப்போ ஒழிச்சே வைக்கக்கூடாதா? சேர்த்து வைப்பது வேற, ஒழித்து வைப்பது வேற. சேமிப்புங்கிறது பலர் அறிந்து செய்வது, இது ரகசியமாக ஒதுக்கிறது. இந்த ரகசியமாக ஒதுக்கிறதுக்கு வீண் விரயம் எப்பவுமே உண்டு ஐயா. அது சிறிது சிறிதாக நடக்கலாம் அல்லது பெரிதாக மொத்தமாக வரலாம். அதில் ஒன்றும் மாற்று கேட்குறவங்களுக்கு மனசில் ஒரு அச்சம் வரும், அவங்ககிட்ட ஒரு மன மாற்றம் வரும். ஆமாம் ஐயா. அதாவது எவ்வளோ சொல்லிட்டாங்க ஐயா. அது என்னதான் விண்டுரை பற்றினும் நில்லாது செல்வம், அது சொல்லிட்டான். எப்படி நீ பற்றினாலும் நில்லாது செல்வம், அது சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். வினையுழந்து செல்வாயாக அப்படின்னு ஒரு பாடலே இருக்கு ஐயா. அதுக்கு அப்போ நாம் ஏற்றமும் இரக்கமும் வரவும் செலவும் என்பது நம் இயல்போடு பிறந்தது, நம் இயல்போடு வளர்வது, நம் இயல்போடு அது எப்பவுமே பயணிப்பது, நம் இயல்போடு மரணிப்பது. இது எப்பவுமே இருந்துக்கிட்டு தான் இருக்கும் ஐயா. வீண் செலவுகள் எப்பொழுது வருகிறது? எந்த பணத்தை மறைத்து வைக்கிறார்களோ அந்த இடத்தில் வீண் விரயம் வரும். எந்த இடத்திலே சேர்த்து வைக்கிறார்களோ அந்த இடத்துல செலவுகள் வரும், வீண் செலவுகள் வராது. இது ரெண்டுத்தையும் சொல்ற பொருள் கம்மி,
ஆனால் உள்ள சிந்திச்சு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் பல ரகசியம் இருக்கு ஐயா. பெரிய பெரிய செல்வந்தர்கள் சேர்த்து வைப்பது வேறு, பதுக்கி வைப்பது வேறு. அப்ப இந்த மாதிரி இடத்துல வீண் விரயங்கள் தானாக போயிடும். ஒன்று. ரெண்டாவது, தெரிந்து ஏமாற்றினாலோ தெரியாமல் ஏமாற்றினாலோ இந்த ஏமாற்றுகின்ற நிலையில் வந்து செல்வத்தை பெறுகின்றவன் எங்காவது ஒரு இடத்தில் அவனையும் அறியாமல் ஏமாந்து போவார்கள். அவங்களுக்கே தெரியாது. இவங்க இன்னைக்கு ஒரு 500 ரூபாய் நம்ம ஏமாத்திட்டோம்னா அது என்னைக்கு வேணாலும் நம்ம ஏமாறுவோம். அது எப்படி என்பதே தெரியாது. முற்பகல் செய்யும் பிற்பகல் தானே விளையும். ஆமா ஐயா. அப்ப இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டவர்களுக்கும் வரும். அது மட்டும் இல்லை, ஒரு சிறிய பருக்கையாயினும் ஈயாதவர்களுக்கு வீண் விரயங்கள் வரும். ஒரு சிறு பருக்கையாவது பசுவோடு. ஆமா, 10 ரூபாய் சம்பாதிப்பவர் 10 காசுக்கு செய்யலாம். 100 ரூபாய் சம்பாதிப்பவர் 10 ரூபாய்க்கு செய்யலாம். அங்கே வீண் விரயங்கள் இருக்காது. விரயங்கள் இருக்கும், வீண் விரயங்கள் இருக்காது. அது தனக்கு கருணை. ஆமா ஐயா, ஆமா ஐயா. அப்போ ஈகை கொண்ட ஒருவருக்கு அடப்போயா நான் நல்லதை செஞ்சுதான் பிரச்சனையில் இருக்குன்னு சில பேர் சொல்லுவாங்க. நான் பண்ணாதே கிடையாது, நான் இந்த கோயிலுக்கு கொடுத்தேன், நான் அந்த கோயிலை கட்டினேன், இவ்வளோ பேருக்கு அன்னதானம் போட்டேன், இதை செய்தேன்னு. அவங்களுக்கு எங்களுக்கு நிம்மதியில் என்ன நல்லதை கண்டோம் அப்படின்னு கேட்குறவங்க இருப்பாங்க. எப்போ நீங்கள் செய்ததை வெளியில் சொல்லிட்டீங்கன்னா அப்போ இழந்துட்டீங்க, பலன் போயிடுச்சு. அப்போ நீங்கள் வந்து எப்படி நல்லா இருக்க முடியும்? யார் செய்ய சொன்னால், புகழுக்காக செய்தீரா, ஊருக்கு மெச்சிக்கிறதுக்காக செய்தீரா, உனக்காக செய்தீரா, அல்லது நல்லதுக்காக செய்தீரா? இந்த நாளத்தையும் நாம் சிந்திக்கணுமே. அப்போ புகழுக்காக செய்கிறவங்க தான் இன்றைக்கும் இதை நான் செய்தேன் என்று பெயரை போட்டு ஜம்மமாக வச்சுக்கிறாங்க. யாருக்கு யார் செய்வது, யாருக்கு யார் செய்வது? அப்போது ஈகைங்கிறதுல எவ்வளோ வித்தியாசம் இருக்கிறது. தான் பெருமைப்படுத்தி கொண்டு தான் உய்வதற்காக ஈவதும், சுயநல விளம்பரம் ஈவதும், உண்மையாக அவர் உயர வேண்டும், நல்ல மனிதனாச்சே, இப்படி பண்பட்டாளன் வேதனைப்படுகிறாரே அவர் உயற்றும் என்று கொடுப்பதற்கும் வித்தியாசம் இருக்கு ஐயா. அப்போ இந்த ரெண்டுமே தான தர்மங்களுக்குள்ள சேர்ந்த விஷயம். ஆக மறைக்காமல் இருக்கும் பொழுது அது நிச்சயமாக வீண் விரயத்தை கொடுக்காது. சேர்த்து வைப்பது என்பது விரயங்கள் இருக்குமே தவிர வீண் விரயங்கள் இருக்காது. விரயங்கள் என்பது செல்வத்திற்கு முன்புள்ள சக்கரம் போல் அது இருந்து கொண்டுதான் இருக்கும் நம் வாழ்க்கையில். அதற்காகத்தான் ஒவ்வொருவரும் பொருளை ஈட்டுகிறோம். 10 ரூபாய் சம்பாதிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அரிசி மூட்டை வாங்கித்தான் ஆகணும். அது எப்படி நீங்கள் மொத்தமே சேர்த்துட்டு போயிட முடியுமா? தவிர்க்கவே முடியாது. அப்போ அது நல்லபடியா கெட்டபடியா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். தெரியாமல் மறைத்து வைத்தால் வீண் விரயம், தெரிந்து சேர்த்து வைத்தால் பிரச்சனை இல்லை. இது இரண்டுக்கும் மீறியவர்கள் பெரும் வீண் சொல்லவில் மாட்டிக்கொள்வார்கள். இதற்கு மந்திரமோ மருந்தோ இல்லை. இதுதான் ஏன் நிஜம். அதுக்கு ஒரு பக்தர் பார்த்துட்டு வந்துருவாங்க. ஹலோ வணக்கம் சாமிஜி, நான் சாவக்கூர்லேருந்து பேசுறேன் சாமிஜி. எங்க இருந்துமா? சாவக்கூர்பாளையம் திருப்பூர் மாவட்டம் சாவக்கூர்பாளையம் சாமி. யாருக்கா கேட்க போறீங்க? சாமி நான் இப்போ நேற்று வந்துட்டு ஜெயந்தி 4 நாள் வந்துட்டு வந்தேங்க. நாங்க சரிங்க. வீட்டில் கடன் பிரச்சனை ரொம்ப தொல்லையா இருக்குங்க. தொழில் ஆக மாட்டேங்க, நெத்தவங்க நம்மளது கை நெத்துவங்க. சரிங்க. தொழில் ஆக மாட்டேங்க, சரியா இருக்குங்க சாமி. ஓ, தொழில் சரியா இல்லைன்னு சொல்ல வரீங்க? ஆமா, தூக்கம் வந்துட்டே இருக்குங்க சாமி. நம்மளுக்கு என்ன பேருமா? விஸ்வநாதன் வச்சிருக்கிற பேருங்க. விஸ்வநாதனா? கூப்பிட வந்து அன்னக்கிளைன்னு கூப்பிடுவாங்க. கூப்பிடுறது அன்னக்கிளை போடுங்களா அந்த. சரி, கையெழுத்து என்ன போடுறீங்க? விஸ்வநாதனுங்க. விஸ்வநாத் தான் போடுறீங்க? ஆமாங்க. அது தறி மட்டும்தான் தொழிலா? ஆமாங்க. சம்சாரம் வேலைக்கு போறாங்க வீட்டுல. சரி, கடன் எவ்வளோ? கடன் 10 லட்சம் இருக்குங்க சார். வீடு இருக்குதுங்க சொந்தமா. ஓ, அதனால கடன் ஆச்சு? ஆமாங்க, வீட்டு கடன் அதுதான் ஆச்சுங்க. இந்த வீடு கட்டி அதுக்கப்புறமா பிரச்சனைகள் அதிகமா வர மாதிரி ஏதாவது தோணுதா? ஆமா, வீடு கட்டணும் கடன் ஆயிடுச்சுங்க சாமி. வீடு கட்டணும் கடன் இல்லைங்க. இல்ல, கடனை விட்டுருங்க. வேற பிரச்சனைகள் அதிகரிச்ச மாதிரி தோணுதான்னு கேட்கிறேன். வேற அதிகம் இந்த தூக்கம் தொழில் தான் ஆமாங்க, வேற ஒண்ணும் இல்லை. என்ன வயசாச்சுமா? எனக்கு 44, 78ல பிறந்ததுங்க சாமி. சரி 44. 44. சரி. இந்த பிரச்சனை கிட்டத்தட்ட 7 வருஷமாவே இப்படிதான் இருக்கா? ஆமாங்க, அப்படித்தான் இருக்குங்க. 7 வருஷமாவே இப்படிதான் இருக்கு? அப்படித்தான் இருக்குங்க.
ஓ தம்பி, கொஞ்சம் அந்த வீடு கட்டணதும் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. சரிங்க. இதில் கொஞ்சம் இந்த தொழில் உங்களுக்கு பெருசாக வளருமாங்கிறதே கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஆமாம் ஆமாங்க. அதனால் நீங்கள் அதை வேறு ஏதாவது பண்ண முடியுமாங்கிறத சிந்திக்கணும். சரிங்க. அதை பற்றி நம்ம யோசிப்போம். கடந்த 37 வயசுல இருந்தே பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது தம்பி. சரி சரி. அப்படி பார்த்தா 7 வருஷம். சரிங்க. இந்த 7 வருஷமாகவே கடன், தேவையில்லாமல் பிரச்சனை, எதில் போனாலும் தடுங்கல் ஆகிறது, பணம் கம்மியாக வர்றது, வந்தால் செலவாகிறது, இப்படி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. ஆமாம் ஆமாங்க ஆமாங்க. இந்த மூலிகை வாங்கிட்டு வந்தீங்கல்ல தம்பி, சரிங்க. இந்த மூலிகை இப்போ ஜெயந்திக்கு வந்தேன்னு சொன்னீங்க இல்லையா? அவன் ஜெயந்திக்கு வந்துட்டு அங்கே போட்ட இது வேலுக்கு அதுதான் வாங்கிட்டு வந்தேங்க சாமி. அந்த மூலிகை வாங்கலையா நீங்கள்? திண்ணீர் கூட அந்த வேர் தானுங்க சாமி. அந்த வேர் தான். ஆமாம் ஆமாம். டெய்லி என்ன பண்ணுங்க, சரிங்க, அந்த விபூதியை இன்னும் கொஞ்சம் விபூதி கலந்துக்குங்க, அந்த மூலிகையோடயே இருக்கட்டும். சரிங்க. அது அந்த விபூதி எடுத்து ஓம் குரு குரு வரவரத பாசரட்சகாய நமோ நமக, இந்த மந்திரம் இணையதளத்தில் வந்துடும். இந்த மந்திரத்தை சொல்லி டெய்லி தண்ணியில் சந்தனத்தோட அந்த விபூதியை குழைச்சி அதை நெத்தில வச்சுக்கிட்டு டெய்லி வேலையை பாருங்க தம்பி. யாரை பார்த்தாலும் சிங் மந்திரம் சொல்லிக்கிட்டே பாருங்க. ஆமா, சரியா வரும் தம்பி. இது ரெண்டும் கரெக்டா கடைபிடிங்க. வீடு பிரச்சனை இருக்கு. அந்த அலைபேசியில தொடர்பு கொண்டு அந்த ஸ்கெட்சை அனுப்பிச்சு வச்சு, வரைபடத்தை அனுப்பி வச்சு, அதுல என்ன தப்பு இருக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க தம்பி. நல்லதும்மா, நல்லது. ஹலோ வணக்கம் சாமிஜி, சரவணன் பேசுறேன் சாமி. வணக்கம்மா, எங்க இருந்துமா? தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட் மேடம். எங்கப்பா? தர்மபுரியில இருந்து. யாருக்கா கேட்க போறீங்க தம்பு? அப்பாவுக்கு தான் சாமிஜி. அப்பா பேர் என்ன, வயது என்னப்பா? அப்பா தங்கவேல், 65 வயது மேடம். சொல்லுங்க தம்பி. சாமிஜி, அப்பாவுக்கு கிட்னி தான் கொஞ்சம் இதா இருக்கு, சீக்கிரம் பிரச்சனை. அதான் சரி, அவருக்கு என்ன இது பண்ணலாம், கொஞ்சம் இப்ப இதா இருக்காரு, உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டலும் பார்த்தாச்சுங்க. இப்ப சித்தாவோட தான் எடுத்துட்டு வருது. அதான் வடகிழக்கு மூலம் கட்டாய் இருக்குது, ஏதாச்சும் அதனால ப்ராப்ளமா இருக்குமா? புரியல தம்பி. வடகிழக்கு மூலம் இல்ல வடமேற்கு மூலம் சாமிஜி. ஈசானி மூலம் கட்டாய் இருக்கா? அந்த வடமேற்கு மூலம். ஆமாங்க. ஓஹோ, கட்டாய் இருந்தா அது பிரச்சனை தான் தம்பி. அப்படிங்களா? அதை சரிப்படுத்தாம நீங்க என்ன வைத்தியம் பண்ணாலும் கட்டுக்குள்ள வராது தம்பி. ஒன்று. ரெண்டாவது வந்து சரியான மருத்துவரை பார்த்து ஆலோசனை செய்துட்டு அதுக்கப்புறம் அடுத்து இந்த சித்த வைத்தியம் எல்லாம் பாருங்க தம்பி. அது எடுத்துட்டு தான் வருது, இங்கிலீஷ் மருந்து போயிட்டு அப்புறம் சித்தாந்தம் தான் எடுத்துட்டு வருதுங்க சாமிஜி. வெரி, அது சாப்பிட்டு நல்லா இருக்காரா? அப்ப பரவாயில்லைங்க சாமிஜி. இருந்தாலும் வரவேற்கும். அப்ப அவரெல்லாம் மாத்தாதீங்க, அந்த சித்த வைத்தியரை அப்படியே பிடிச்சிட்டு அதுலயே போங்க. சரிங்க சாமிஜி. நானும் இப்ப சொல்லுவேன், அதெல்லாம் ஒண்ணு கிடக்க ஒண்ணு அப்படி சொல்றது தவறு. அதே வைத்தியம் பாருங்க, நல்லது தம்பி. நம்ம வெற்றிலையாகத்துல இப்ப 3 மாசமா போட்டுருங்க சாமிஜி. அதை விடாதீங்க, அது நல்ல வேலை செய்யும். தொடர்ந்து வந்து போடுங்க, முடிஞ்ச அப்பாவை கூப்பிட்டு வந்து போட்டு போங்க. சரிங்க சாமிஜி. இல்ல இப்ப திருமணத்துக்கு நீங்க சொல்லிருக்கீங்க எனக்கு. அதுதான் இப்ப 3 மாசமா போட்டு தான் வரேன். தொடர்ந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க சீக்கிரம். முடிஞ்சிரும் தம்பி. சரிங்க சாமிஜி, ரொம்ப நன்றிங்க சாமிஜி. நல்லது தம்பி. ஹலோ சாமிஜி. அம்மா சொல்லுங்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்கம்மா? நாங்க திருச்சியில இருந்து பேசுறேங்க சாமிஜி. யாருக்கா கேட்க போறீங்கம்மா? பொண்ணுக்காவங்க சாமிஜி. பொண்ணோட பேரும் வயதும் சொல்லுங்கம்மா. பொண்ணோட பேரு ஸ்னேகா, வயசு 23ங்க சாமி. சொல்லுங்கம்மா. பாப்பாவுக்கு எனக்கு இது வந்து ஏஜ் அட்டன் பண்ணப்ப கண்ணில் பார்த்ததோட சாமிஜி, அதுக்கப்புறம் மாசம் தூரம் ஆக மாட்டாங்கற. டாக்டர் பாத்தீங்களாமா? டாக்டர் எல்லாம் பாத்துட்டீங்களா? சாமிஜி. என்ன சொன்னாங்கம்மா? கர்ப்பப்பை இருக்கு, சனப்பை இல்ல அப்படிங்கிறாங்க. அதனால தெரியல. மரபணு டெஸ்ட் எடுத்தோம், எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்தோம். இது எல்லா ஸ்கேனும் பண்ணி பார்த்தா ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க சாமிஜி. உங்களாலதான் இல்ல பண்ண முடியும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது கவலையே பட வேண்டாம் சாமிஜி. ஜெயந்திக்கு கூட அவங்க ஜெயந்தி கூட வந்திருந்தாங்க சாமிஜி, பாப்பா கூட்டிட்டு வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தாங்க சாமி. சரி அம்மா, அது பண்ண முடியுமா? அது ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, நீங்கள் கவலையே விட்டுருங்க.
நீங்க நேர்ல பாப்பாவை அழைச்சிட்டு வந்து என்ன கொஞ்சம் பார்த்துருங்கம்மா. அதுக்கு என்ன பண்ணணும்னு சிலதெல்லாம் கேட்டு, ஏன்னா பாப்பாவா இருக்கா, நான் இதுல நேர அலைவரிசையில கேட்க முடியாது. நீங்க அழைச்சிட்டு வாங்க, நான் சிலதெல்லாம் கேட்டு அதை நான் சரி பண்ணி கொடுக்குறேம்மா. ஆமா, அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். அவங்க படிக்க வச்சு உங்கள்கிட்ட தான் வந்து திறமை, அதெல்லாம் 10th பாஸ் பண்ணா, மார்க் பாஸ் பண்ணி இப்போ எம்சிஏவும் முடிச்சு உங்களால முடிச்சுட்டா நல்லபடியா. எல்லாம் நல்லபடியா இருக்கும். நம்ம அதை நேர்ல நான் இன்னும் நல்லா சொல்றேன். நல்லா படிக்கட்டும், அதுல ஒன்றும் பிரச்சனை. இத பிரச்சனையை மெயின்ல வைக்காதீங்க, வந்து பாருங்கம்மா. எம்சிஏ பெரிய படிப்பாச்சேம்மா. அதான் எம்சிஏ பெரிய படிப்பாச்சே, சாதாரண படிப்பு இல்லையே. நல்லா இருங்க, நல்லா இருங்க. சீக்கிரம் அந்த குறை தீர்ந்து நிறையோட நல்லா இருங்க, வந்து பாருங்க. உங்களுக்கு விக்ரமாயா வாங்கிருக்கேன் சாமிக்கு. பூஜை பண்ணுங்க. பூஜை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் சாமிக்கு. வீடு தான் சாமிக்கு கட்டி 3 வருஷம். இல்ல, நீங்க வந்துருங்க, பாப்பா அழைச்சிட்டு வரீங்களா, அப்ப பேசிடுவோம் வாங்க. சரிங்க. நல்லதுமா, நல்லதுமா, நல்லதுமா. ஐயா, அப்படியே அடுத்த கேள்வி கேட்டுறேன், ரெடியாக வச்சுருக்கேன். கனவுகளுக்கும் சாதாரண மனித வாழ்விற்கும் ஏதாவது சம்பந்தம் உள்ளதா? அப்படி இருந்தால் அது எப்படி சம்பந்தப்படுகிறது? அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை சற்று விரிவாக சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஐயா, ஒரு வினோதமான கேள்வி. கண்டிப்பாக சம்பந்தம் இருக்கு ஐயா. கனவுக்கும் மனித வாழ்வுக்கும் நிறைய இருக்கு ஐயா. அது வந்து பார்த்தீங்கன்னா, உறக்க நிலை, கனவு நிலை 2 மிக முக்கியமாக இருக்கு ஐயா. இந்த உறக்கத்தில் பாருங்கள், கனவு இல்லாமல், உறக்கம் இல்லாமல் மனிதன் வாழ முடியாது. நிறைய பேர் கனவே காண மாட்டாங்க. ஒரு சிலர் இருக்காங்க அந்த மாதிரி, கனவுனா வராது அவங்களுக்கு. அது நம்ம சொல்லுவாங்க, எனக்குலாம் கனவு பாக்கியவான்கள்னு எடுத்துக்கிறதா? அப்படி எடுத்துக்க முடியாது ஐயா, அவங்க பாவப்பட்டவங்கன்னு எடுத்துக்கணும் ஐயா. அதுக்கு நிறைய காரணம் இருக்கு ஐயா. கனவு என்பது என்னன்னா, அது ஒரு சேர்த்து வைத்ததனுடைய வெளிப்பாடு. எதை சேர்த்து வைத்தோம் அப்படிங்கிறது பாயிண்ட் ஐயா. அப்போ அதை சேர்த்து வைக்கிறதுனா, 10 வருடத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு பிரச்சனைகளை பார்த்து சந்திச்சிருப்போம், அதை மறந்துட்டுருப்போம், ஆனால் உள்ளே சேர்ந்து போயிருக்கோம். அடி மனசில் இந்த சேர்ந்து போனது என்ன பண்ணுன்னா, அவங்களையும் அறியாமல் அவங்கள ஒரு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதுதான் அவங்களால அறுதிட்டு சொல்ல முடியாது. ஓகே. ஆனால் கடவுள் என்ன பண்ணுறான், மறைமுகமாக கனவு கொடுத்து உணர்த்துவான். ஏய், இந்த பிரச்சனை யாரோ குத்துற மாதிரி, கடிக்கிற மாதிரி, ஓடுற மாதிரி, குதிச்சிடுற மாதிரி பல வடிவங்கள் உண்டு இல்லையா கனவுக்கு. அப்போது அவங்க ஆழ் மனசில் அது புகுந்துட்டு இருக்கிற அந்த பயம், அந்த 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 பார்த்த அந்த கருத்து கனவாக வெளிப்படும் ஐயா. இது ஒரு சிலருக்கு உள்ளது. இதுக்கு வந்து பாம்பன் சுவாமிகளே வந்து பல விஷயங்களை சொல்லியிருக்காரு ஐயா. செக்கர்வேள் செம்மாப்பு, செக்கர்வேள் இருமாப்புன்னு எழுதியிருக்காரு. அதில் கனவதிகாரன்னு கொடுத்துருப்பார். அந்த கனவதிகாரில் கண்ட கனவு உண்மையா பொய்யான்னு அடுத்த கணக்கில் வரும். அதுக்கு முன்னாடி ஒரு பக்தர் ஐயா. ஹலோ ஹலோ ஐயா, வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கங்க. எங்கேருந்து பேசுகிறீங்க? என்னோட பேர் ராமசேது, தஞ்சாவூர்ல பேசுறீங்க. சொல்லுமா, யாருக்கா கேட்க போகிறீங்க? எனக்காக தான் ஐயா. சொல்லுங்கம்மா, என்ன வயசாச்சு? எனக்கு வந்து இப்போ 43 ஆகுதுயா. சொல்லுங்கம்மா. ராம சேதுபதி. ராம சேதுபதி. ஆமா, நல்லா இருக்கு. சொல்லுங்க ராம சேதுபதி, வயசு என்னாச்சு? 43 ஆகுதுங்க. கும்பராசி, பூரட்டாதி நட்சத்திரம். சரி. தொழில் வந்து நான் சென்னையில தான் இருந்தோம். நான் உங்களுக்கு ஒரு 8-10 வருஷத்துக்கு முன்னாடி பேசியிருப்போம் உங்ககிட்ட. சரிம்மா. நான் சென்னையில ஃப்ரெஷ் வச்சிருந்தோம். சரி. அதுக்கப்புறம் தஞ்சாவூர்ல இங்க வீடு வாங்கிட்டு வந்துட்டோம். சரி. இப்போ தொழில் வந்து சரியா ஒன்றும் இதாகலையா. நான் பால் கடை வச்சிருந்தேன், ஒரு 2 வருஷம் முன்னாடி ஆரம்பிச்சேன். அது ரொம்ப நஷ்டமாயிடுச்சு. சரி. அது பணம் போட அது உள் வாங்கிட்டே தவிர ரிட்டர்ன் வரவே இல்லை. சரி. ரொம்ப லாஸ், நிறைய லாஸ். இப்போ வீடு வந்து இஎம்ஐ தான் வாங்கியிருக்கேன். அம்மா எப்படி இருக்காங்க? அம்மா தவறிட்டாங்கய்யா. எப்ப? ஒரு 6 வருஷம் இருக்கும். ரைட். நீங்க நல்லா பாருங்க, அம்மா இருக்கும் போதும் சரி, இறந்த பின்பும் சரி, உங்களுக்கு அது பிரச்சனைன்னு ஒன்று இருக்கு. எப்பவுமே ஏற்றம் இறக்கம் கடன், ஏற்றம் இறக்கம் கடன், இது உங்களுக்கு இருந்துகிட்டு தான் இருந்திருக்கும். ஆமா ஆமா ஆமா, அதுல ஒன்றும் மாற்றிருக்கல. பால் தொழில் போயிருக்கவே கூடாது. பால் தொழில் அது நீங்க இப்ப வச்சிருந்தா கூட
அதனால உங்களால பெருசா வர முடியாது. இல்ல க்ளோஸ் பண்ணிட்டேங்க ஐயா. அவ்வளவுதான். அதை விட்டுட்டு நீங்க முன்னாடி பேசுனீங்களா, அப்ப ஏதாவது நான் சொன்னா தொழில் இதை செய்யுங்க அதை ஏதாவது சொன்னா? இல்ல அப்ப அம்மா தான் லைன் போட்டு கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோம் நீங்க என்ன பண்ணீங்கன்னா உங்க காரணம் இருப்பானு அப்படின்னீங்க. பேசிட்டே இருக்கும்போது லைன் கட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் லைன் கிடைக்கவே இல்லை. சரி. இப்போ எனக்கு தொழில் நான் பிரஸ் வச்சதுனால மறுபடியும் ஜெராக்ஸ் பிரிண்டிங் ஆரம்பிக்கலாம்னு ஒரு ஐடியா சொல்றேன் தம்பி. 2 விஷயம் பாருங்க. எப்பவுமே ஒரு குழப்பம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் தம்பி. கண்டிப்பா இருக்கு. இந்த குழப்பத்தால நீங்க எடுக்கிற முடிவு இருக்கு பாருங்க தம்பி. ஆமா. அதுலதான் கடனே ஆவீங்க தம்பி. இது ரெண்டும் உங்களுக்கு சேரும் பொழுது என்ன ஆகும், கடைசியில கோயிலுக்கு போறோம், சாமியை கும்பிடுறோம், எல்லாம் செய்யறோம், நமக்கு மட்டும் ஏன் இப்படி இருக்குது சிந்தனை கண்டிப்பா வரும் தம்பி. கண்டிப்பா இருக்கு. அதுல ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. கண்டிப்பா தம்பி. இது சிக்கலான ஒரு விஷயம் தம்பி. இதை என்ன அணுகணும், இப்ப பாருங்க கும்ப லக்னம்னா கும்ப ராசி, ரிஷப லக்னம். கும்ப ராசினாலே ரிஷப லக்னம்னாலே அதுக்கு நிறைய கணக்கு இருக்கு. சரிங்க ஐயா. நீங்க அதை முதல்ல என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்யலாங்கிறத கன்ஃபார்மா தெரிஞ்சுக்கிட்டு அடுத்ததை மூவ் பண்ணுங்க. சரிங்க ஐயா. 33 வயசுல இருந்து செய்யக்கூடிய விஷயம் 37வது வயதுல கெட்டு 38, 39, 40ல இன்னும் மோசமாகி 3 வருஷம் மோசமாயிடுச்சு. இதான் தம்பி உங்க கணக்கு. உண்மை. ஓகேங்களா? இந்த கணக்குப்படி இன்னும் வரப்போறது 10 வருஷத்துக்கு இருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம அதை என்ன பண்ணணும்னு சொல்லி ரெமெடி பண்ணலாம், அது வேற விஷயம். சரிங்க ஐயா. ஆனா என்ன செய்யலாங்கிறத அறுதிட்டு நீங்க தெரிஞ்சுக்கிறது தான் நல்லது தம்பி. சரிங்க ஐயா. அதனால ஜாதகத்தை பாருங்க தம்பி. சரிங்க. எப்போ பாருங்க? நீங்க நம்பர் கீழே வருது பாருங்க, அதுல தொடர்பு கொண்டு கேளுங்க தம்பி, சொல்லுவாங்க. சரிங்க ஐயா, நான் கேட்டுக்கிறேன் ஐயா. நல்லதுங்க தம்பி. ஹலோ சாமிஜி. அம்மா சொல்லுங்கம்மா. தொழிலுக்காக இப்ப கேட்கணும் சாமிஜி. ரொம்ப கடனா இருக்கு, ஒரு மூட்டை கூட வியாபாரம் ஆவறது இல்ல. ஒரு பால் வாங்கணும்னா கூட நான் அவ்வளவு கஷ்டப்படுறேன் சாமிஜி. யாரு தொழில் செய்யறா, நீங்க செய்யறீங்களா? இல்ல என் கணவர் செய்யறாரு. அவர் பேரும் வயதும் சொல்லுடா கண்ணு. எடுத்த உடனே தொழில் சரியில்லைன்னா நான் என்னென்ன சொல்றது? அவர் பேர் மனோகரன் சாமிஜி. மனோகரன். என்ன வயசாச்சுமா? இப்ப 57 ஆகும் சாமிஜி. என்ன செய்தாரு, என்ன நஷ்டப்பட்டாரு? சிமெண்ட் வியாபாரம் 35 வருஷமா செஞ்சிருக்கிறாரு சாமிஜி. சரிம்மா. இப்பதான் ரொம்பவே கடன் இருக்கு, எதுவுமே செய்ய முடியல சாமிஜி. ஒரு பால் வாங்க கூட முடியல. புரியுதுமா, கவலைப்படாதீங்க. இந்த ரொம்ப மோசமா இருக்கிறது இந்த 3 வருஷமாவா? ஆமா சாமிஜி. ஓ, அந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி ஏதாவது கேஸ் வந்ததாடா கண்ணு? அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க சாமி. போலீஸ் கேஸ் அந்த மாதிரி கேஸ் எதுவும் வரல? அதெல்லாம் இல்ல சாமி. சரிம்மா. நகை காணாத போனது எப்பயாவது இருந்ததாமா உனக்கு? இல்ல காணாமலாம் போல சாமி. தொலைஞ்சது காணாம போனதெல்லாம் இல்ல? அதெல்லாம் இல்ல சாமி. பேங்க்குக்கு போயிடுச்சு இல்லையா? இல்ல சாமிஜி, அதெல்லாம் எதுவும் இல்ல சாமி. வீட்டுல தான் இருக்கா? வீட்டுல தான் இருக்கு. நகை வைக்க அப்புறம் என்ன கடனுக்கு ஏன் பயப்படுறீங்க? பால் வாங்குறது கூட இல்லைன்றீங்க. இப்ப ஒரு மூட்டை கூட ஆவறதில்ல சாமி. ஒரு மூட்டை கூட வியாபாரம் ஆவறதில்ல. அது அப்புறமா கடனுன்னா நகையெல்லாம் எடுத்து போய் பேங்க்ல வைப்பாங்க, அது பிரச்சனை ஆயிடும். அதையும் மீறி இருக்கும். உங்களுக்கு அந்த அளவு கஷ்டம் இல்லை. என்ன கடன் சொல்ல வரீங்க? ஏன் பால் கூட வாங்க காசு இல்லைங்கிறீங்க? ஏன்னா அப்பவே வாங்க முடியாது, குழந்தைக்காக வியாபாரம் செலவு பண்ணிட்டே இருப்போம். அம்மா 2 விஷயம் சொல்றேம்மா. எனக்கு தெளிவா புரிய மாட்டேங்குது. நீங்க சொல்றது முன்னும் பின்னும் புறம்பா இருக்கிற மாதிரி இருக்குமா? அது ஒண்ணு, வீடு ஏதாவது மாத்தனீங்களா புதுசா? புதுசாலாம் மாத்தலைங்க சாமி. இல்ல இருக்கிற வீட்லயே ஏதாவது வளர்த்தி கட்டுனீங்களா? பின்னாடி மோல்டு மட்டும் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி போட்டோம் சாமி. அந்த மோல்டு எங்க போட்டீங்க, எதுக்காக போட்டீங்க? அது ஒளிவிட்டே இருந்தது. அந்த மோல்டு போட்ட பிறகு 10 வருஷமா ஏதாவது பிரச்சனை வந்ததான்னு யோசிச்சு பாருங்க. ஏன்னா எனக்கு வீடு மேல சந்தேகம் இருக்கு, நம்பர் 1. நம்பர் 2, அவருக்கு கொஞ்சம் நடக்கிற தசை கிட்டத்தட்ட 16 வருஷம். எனக்கு ஒரு டவுட் இருக்கு. இதை அலசி தீர்வு எடுக்கிறது தான் நல்லது. இதுக்கு முன்னாடி குடிகள் நலம் பெறன்னு இணையத்துல சஞ்சீவி ராஜா சுவாமிகள் போட்டீங்கன்னா வரும்.
அதுல குடிகள் நலம் பெறன்னு இருக்கும் பாருங்க, அது பண்ணுங்க. அதுக்கு விட்டுட்டு 3 அமாவாசைக்கு வெற்றலையாக நடக்குது நம்ம ஆசிரமத்துல. அந்த வெற்றலையில மந்திரம் எழுதி அவரை வந்து பிரார்த்தனை பண்ணி நீங்க வந்து போட்டு போங்க, மாற்றம் கிடைக்கும்மா. நல்லதும்மா, நல்லதும்மா. அப்போ பாம்பன் சுவாமி ஐயா வட்டம் போடுறாங்க ஐயா. இந்த கனவு பாருங்க விட மாட்டேங்குது. பாம்பன் சுவாமிகளே எழுதியிருக்காரு கனவு அதிகாரம். பலிக்கும் கணக்கு, பலிக்காத கனவுன்னு அதுலேயே நிறைய விஷயங்கள் வேறுபாடுகள் இருக்கு ஐயா. இது ஒரு நல்ல அருமையான ஒரு கருத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கீங்க ஐயா. அடுத்த வாரம் தொடருவோம் ஐயா அதை. ஏன்னா ரொம்ப சுவையான விஷயம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கனவு இல்லாமல் பெருமளவில் மனிதர்கள் இருப்பதில்லை. சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் சொல்ல மாட்டாங்க, சில பேர் அதை வச்சே நினைவும் இருக்காது, சில பேருக்கு நினைவு இருந்து பயப்படுவாங்க. இது நடந்துருமோ அப்படின்ற பயம் இருக்கும். காத்துக்கிட்டு இருங்க, அடுத்த வாரம் பார்க்கலாம். வணக்கம். வணக்கம்.